நீங்க பார்க்குற வேலை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? ஒரு வாரத்துக்கு நீங்க எவ்வளவு மணி நேரம் வேலை செய்றீங்க? நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஐடில ஒர்க் பண்ணுவேன். அத தவிர்த்துட்டு சினிமா அதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ஒர்க் பண்றேங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 18 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றேன் சார். டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் ஐ கெட் இன் அ டே. 7 to 12 ஹார்ஸ் கிட்ட ஒர்க் இருக்கும். நான் ஏன் இத புடிச்சு பண்றேன்னா, என்னோட ஃபேமிலிய அப்லிஃப்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த ஒர்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது எனக்கு பதிஞ்சிடுச்சு மனசுக்குள்ள. மேபி அதனாலயோ என்னவோ நான் அந்த ஒர்க்க புடிச்சு பண்றேன். அந்த ஒர்க்க புடிச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் எனக்கு வந்தாலுமே எனக்கு அது பெருசா தெரியல. எனக்கு பண்ணணுன்ற மைண்ட் செட் தான் கிரியேட் ஆகுது. ஐடில இருக்கீங்களா சார்? ஐடில இருக்கேன். ம். ஐம் டாக்டர் மணிவண்ணன் சார். என்னோட பேஷன் வந்து டீச்சிங் லைன் தான். ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் ஃபீல்ட விட்டுட்டு வந்து நான் இப்ப டீச்சிங் லைன்ல இருக்கேன் நானு. டாக்டர் வேலைய விட்டுட்டு இத எடுத்து எவ்வளவு வருஷம் ஆகுது நீங்க? 5 இயர்ஸ் ஆகுது சார். ஓகே. அதுல இல்லாத காதல் இதுல என்ன உங்களுக்கு? மாணவர்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அவங்க கிட்ட நம்ம மெர்ஜ் ஆகும்போது நம்மளும் கத்துக்கலாம். நம்மகிட்ட இருந்து அவங்களும் கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள். இளைய தலைமுறையிலிருந்து ஒரு அறிவு பரிமாற்றத்தை எதிர்பார்த்து போறீங்க. எவ்வளவு மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க? பர் டே பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ். நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் லீவ் போடவே மாட்டேன் காலேஜஸ்க்கு. சொல்லுங்கம்மா. ஆக்சுவலா நான் ஐடில ஒர்க் பண்றேன். 8 ஹவர்ஸ் தான் எனக்கும். நான் ரொம்ப பெட்ஸ் அடிக்ட். ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா 1500 வரும். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வேக்சின் அதெல்லாம் போடணும் அப்படின்னா ஓவர் டைம் பார்த்தா வரும் அமௌண்ட் அப்படின்றதுனால நான் அது பண்றேன். நான் சம்பாதிக்கிறது எங்க டாடி, மம்மி எல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதில் வந்து நான் பெட்ஸுக்கு ஃபுல்லாக செலவு பண்றதுல வந்து இது கரெக்டா இருக்கு எனக்கு. நீங்க வீட்ல பெட் வச்சிருக்கீங்களா? நான் நிறைய வச்சிருக்கேன். 25 டாக்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். அவங்களோட நீங்க வாழ்றீங்க. ஆமா. நான் உண்மையாவே அவங்களோட தான் வாழ்றேன். அதுதான் என் லைஃப். பட் அத வீட்ல வந்து புரிஞ்சுக்க அவங்களுக்கு இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ரொம்ப புடிச்சு பண்றதுக்கு விஷயம் பெட்ஸுக்கு என்னால பண்ண முடியுது. சொல்லுங்க. நீங்க உங்க வேலைய எவ்வளவு புடிச்சு பண்றீங்க? எவ்வளவு மணி நேரம் வேலை செய்றீங்க? என்னோடது வந்து நான் ஆட்டோமொபைல்ல சேல்ஸ்ல இருக்கேன் சார். ஸோ கார் சேல்ஸ் எல்லாமே என்னோட ப்ரொஃபைல். 16 to 17 இயர்ஸா ஒர்க்கிங்ல இருக்கேன் சார் நான். ஸோ எனக்கு வந்து அம்மா, அப்பா நான் மட்டும்தான். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். டாடி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். எங்க அப்பா வந்து 2009ல எக்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு சார். இப்போ நான் என் ஃபேமிலியை பார்க்கணும்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் பார்த்தாகணும். ஏன்னா எங்க அப்பா இறந்தப்போ அடுத்த மாசம் எங்களுக்கு ரெண்ட் பே பண்றதுக்கு காசு கிடையாது. அந்த 1 மந்த்துக்கு ரெண்ட்டுக்கோ இல்ல சாப்பாட்டு செலவுக்கோ யாருமே வந்து எங்களை யாரும் எதுவும் கேட்கல. 2 லேடிஸ் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாருமே எதுவுமே எங்களை கேட்கல. எங்க அப்பா இருந்ததுனால நான் டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இசிஇ. 2009ல நான் சென்னைக்கு தனியா வந்தேன். எங்க அப்பா இறந்தப்போ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி தான் ஒர்க் பண்ணேன் நான். அப்போ அப்பா இருந்த வரைக்கும் நான் ராஜகுமாரி தான் சார் என் வீட்டில். எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்கறதுக்கு முன்னாடி வந்துடும். எனக்கு என்ன ஒருனா அப்பா இருந்தா எனக்கு செஞ்சாரு. இப்போ நான் அடுத்து அம்மாக்கு செய்யற நிலைமையில இருக்கேன். அவங்க எனக்கு செய்யக்கூடாது. அப்போ என்னோட சேலரி சென்னையில 6000 தான். அப்போ திடீர்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா எனக்கு இந்த ஆட்டோமொபைல் உள்ள என்டர் ஆனேனா அப்போ டிசைட் பண்ணேன் சார். என்னதான் இருந்தாலும் நான் யார்கிட்டயும் போய் ₹1 நிக்க கூடாது. என்ன இருந்தாலும் நான் செய்யணும். அப்போ அதுல ஸ்டார்ட் பண்ண கெரியர் இப்போ வரைக்கும் நிக்கவே இல்லை சார். எனக்கு ஒரு நாள் லீவு கிடையாது. 9 o'clock ஸ்டார்ட் ஆகும் ஒர்க்கு. 6 o'clock அஃபிஷியல் டைம் முடிஞ்சிரும். ஆனா கஸ்டமர் 7:30க்கு தான் வருவாங்க. 8 o'clock தான் வருவாங்க. டெலிவரி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. இல்ல காரை பார்க்க அப்பதான் வருவேன்னுவாங்க. டெஸ்ட் டிரைவுக்கு என்ன இங்க எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு டைம் பார்க்காம நான் ஒர்க் பண்ணணும். அப்பதான் சார் டிசைட் பண்ணனே. ஆக்சுவலா ஊருக்கே லீவா இருக்கும். நான் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா பொங்கல்ல டெலிவரி எடுப்பாங்க, கிறிஸ்மஸ்ல டெலிவரி எடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த டைமுக்கு வந்து நான் போனாதான் எனக்கு ஒரு வண்டி சேல் பண்ண முடியும். அந்த அந்த லீடை வச்சு தான் நான் அந்த மந்த் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். இன்சென்டிவ் வரும். ஸோ அதை யோசிச்சேன்னா எனக்கு லீவ் போடணுன்ற மைண்ட் செட்டே வராது. இல்ல அவங்க அப்பாவோட பொருளாதாரம் அன்னைக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன மாத்திருக்கீங்க? சேலரி வந்துச்சுன்னா 10 நிமிஷத்துல அம்மா அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இந்த இஎம்ஐக்கெல்லாம் இதை செட்டில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு எடுக்கணும்னாலும் அது அவங்க தான் எடுப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? இல்ல சார். இல்ல. ஓகே. மாப்பிள்ளையை அம்மா சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு உங்க வேலை எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு ஒய்ஃப் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். வேலை இருக்க போய் தான் யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா வீட்டுக்காரர் எங்கம்மா? என் புருஷன் அங்கே போயிருக்காங்க. என் புருஷன் எங்கே போயிருக்காங்க? வேலை இல்லைன்னா அது அங்கிட்டு போயிருக்கேன், அது இங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். வேலை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் இல்லை சார். இந்த தேடி வேலைக்காண்டி நான் படாத கஷ்டம் கிடையாது. பர்மனெண்ட் ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு நான் படாத கஷ்டம் கிடையாது. எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன். இந்த பர்மனெண்ட் ஒரு வார்த்தை வாங்குறதுக்காண்டி. இப்போ நான் பர்மனெண்ட் சார் எம்ப்ளாயி. 58 வயசு வரைக்கும் சென்னையில் தாராளமாக வாழலாம். அதை நான் தகுதியை உருவாக்கிக்கிட்டேன். அது எப்படி நான் காப்பாற்றணும்? அதுக்கு நான் கரெக்டாக இருந்தால் நான் காப்பாற்றிப்பேன். அதுக்கு நான் கரெக்டாக இல்லைன்னா எப்படி காப்பாற்றிக்க முடியும்? அதுதான் சார் எண்ணம். அதுக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு என்ன வேலை இருக்க போதே நம்ம புருஷன் இருக்கு, வேலை சோறு திங்கிறீங்க, வேலைன்னா எல்லாம் பண்ணுறீங்க, வேலைன்னு ஒன்று இல்லைன்னா எப்படி சார்? நம்மளுக்கு வேலை எனக்கு எப்போ வேலை முக்கியம் சார். பொண்டாட்டியும் முக்கியம் சார். என்ன வேலை செய்றீங்க? பிரைவேட் கம்பெனியில் அசோசியேட் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் சார். 11 hours 11:30 hours ஆகும் சார். சொல்லுங்க சார்.
இங்கே ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19 to 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அப்படி என்ன வேலை செய்றீங்க? போலீஸாக ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அது முடியாததுனால இப்போ நான் பார்க்குறது வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ சைபர் ரிலேட்டட் ஃப்ராட்ஸு இல்லை இந்த ரிலேட்டடில் என்ன ஃப்ராட்ஸ் இருந்தாலும் பேங்க்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி இருக்கிறது நாங்கள் ப்ரைவேட்டாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு கால்ஸ்லேயே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட அப்ரூவல்ஸு மெயிலை கிளியர் பண்ணணும். 9:30 10க்கு மேலே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை திறக்கவே முடியும் நம்மளால். இதுல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக இருக்கேன் சார். 20 மணி நேரத்துக்கு மேல இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கீங்களா? என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு டெலிஃபோன் பூத்தில், சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க் அப்புறம் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால இந்த ஒர்க்கோட ஓட வேண்டிய கட்டாயமும் இருக்குது. எல்லாரும் சொன்னாங்க 19 20 நான் தூங்குறதே 4 மணி நேரம் தான். ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல இருந்தே. 15 வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. 9th படிக்கும் போதே மாமா. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வசதி இல்லை. அவரால் கொஞ்சம் தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. நான் பசங்க வளர வளர ஃபீஸ் அது இதுன்னு அதிகமாகவும் நானும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு குங்குமம் பண்ணுறதுலேருந்து கூல்ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலேருந்து எம்ப்ராய்டரி போடுவேன், பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். ஒரு 250 விதமான கைத்தொழில் வந்து கற்றுக்கிட்டேன். என்னென்னா சமைக்கவே மாட்டேன், அதான் திட்டு விழும் என் பசங்க கிட்ட இருந்து. இப்போ நினச்ச இடத்துக்கு போகிறோம் வரோம், ஜாலியாக இருக்கும். சேர்த்து வைக்க முடியுது. என் பையனது இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன், என் பொண்ணு MBA படிக்கிறா, நான் இடம் வாங்கினேன், வீடு இருக்குது. இங்க இவ்வளவு நேரம் பேசினவங்கலாம் சொன்னாங்க, நான் வந்து 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 16 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 20 மணி நேரம் வேலை பார்க்குறேன், தூங்குறதே 4 மணி நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இவர்கள் வேலைதான் வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க கூப்பிடும்போது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட வரமாட்டாரு. நீ போயிட்டு வந்துருமா, நான் எதுக்கு கூட வந்துட்டு. இத்தனைக்கும் அவங்க சாட்டர்டே சண்டேஸ் தான் வைப்பாங்க. அவங்கள மீட் பண்ண போகணும், இவங்கள மீட் பண்ண போகணும் அப்படின்றதுனால கிளம்பிடுவாரே தவிர எனக்காக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவர் இது வரைக்கும் வெயிட் பண்ணது டெலிவரி ஹாலுக்கு வெளியே மட்டும்தான் சார். அந்த 2 hours கூட இப்படிக்கோ அப்படிக்கோ நடந்துட்டு இருந்ததா எங்க டேடி சொன்னாரு. அது கூட நான் பார்க்கல. 2016ல எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பெரியவ பிறந்த கொஞ்ச நாள்லயே வந்து அங்கே ஸ்டே ஒன்றா இருக்க முடியாத சூழ்நிலை வரவே மாமனார் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். எங்கள் அப்பாவுடைய கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 3 years ஆயிடுச்சு. அது அப்படியே ஓடி 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 10 மணி நேரம் ஐடி, 8 மணி நேரம் கதை யோசிக்கவே டைம் போயிட்டே இருந்துச்சு. காலையில் ஆனால் 9 மணிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்க. நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பாடு கூட சார் நான் பேக் பண்ணி வச்சுட்டு இவர் மறந்துட்டு வச்சுட்டு போயிடுவாரு. நான் கீழே எடுத்துகிட்டு போவேன். சாப்பிடாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு ஃபோன் பண்ணுவேன் சார். ஒரு 2 o'clock 2:30 கால் பண்ணுவேன். வெய் நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். வெய் நான் ஒர்க்கில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேனே சொல்கிறானே தவிர சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு, இது வரைக்கும் எதுவுமே சொன்னதே இல்லை சார். ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதே கிடையாது. சொல்லியிருக்கேன் சார், சில டைம் சொல்லியிருக்கேன். பிடிச்சிச்சுன்னா சொல்லிடுவேன். பிடிக்கல அதனால சொல்றது இல்லையா? பசங்களாம் டாடி எத்தனை மணிக்கு மாமா வருவாங்க, டாடி எத்தனை மணிக்கு வருவார். டெய்லி நைட்டு பசங்களாம் தூங்கிட்ட பிறகு காலையில் எழுந்து பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருப்பாரு. சம்டைம்ஸு இந்த சண்டேஸ் கூட மோஸ்ட்டாக வீட்டில் இருக்க மாட்டார். லஞ்சுக்கு நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்ருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரே தவிர இவர் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன் பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட நீங்கள் போகிறதில்ல? இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 months தான் சார் அது புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுற டைமு. இப்போ என் சின்ன பொண்ணு வந்து எவ்வளோ நாளாக அவளுடைய கண்ட்ரோல் இருந்தா. இப்போ லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா என் கையில் தான் தூங்குறா. எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணு சார். இப்போ இதெல்லாம் 2வது குழந்தைக்கு செய்றீங்க? ஆமாங்க சார். முதல் குழந்தைக்கு பெரிய குழந்தைக்கு நான் செய்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. அப்பா இறக்கவே மாமனார் வீட்டில் இருந்தார். ஸோ நான் நேட்டிவ்ல கமிட்மெண்ட் அப்பாவுடைய கமிட்மெண்ட் முடிக்கிறதுக்காக நான் டைம் அப்படியே ஓடி 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 இதுவாகிடுச்சு. ஸோ எனக்கு அதிகபட்ச ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த பிரிவை நான் வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். சொல்லுங்கம்மா, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிடும்போது வர மறுக்கிறாங்க, தவிர்க்கிறாங்க? ஃப்ரம் எல்கேஜி டில் காலேஜ் டேஸ் வரைக்குமே டெய்லியும் அவங்க ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நடக்கிறத மினிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பேசுவாங்க. எப்போ ஜாப் அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டாங்களோ ஒரு 10 minutes, அதுவும் வீக்கெண்டில் ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுறது கூட ரேராக இருக்குது. அப்படியே அந்த பார்க்கில் ஒரு வாக் வந்தாலுமே ஃபோன் கால் வச்சுக்குவாங்க, ஆஃபீஸில் யார்ட்டாவது பேசுவாங்க, ஏதாவது டவுட்ஸ் கேட்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. அதுக்கு நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். நானுமே ஆக்சுவலாக ஒர்க்கிங், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? டீச்சிங் ப்ரொஃபஷன் சார். ஒர்க் லைஃப் ரெண்டுத்தையுமே ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் தெரியல. ஜூஸ் போட்டு வச்சுட்டு போவேன், அது வந்து பார்க்கும் பொழுது அந்த ஒர்க் பிளேஸ்லேயே அந்த டேபிள் மேலேயே ஜூஸ் அப்படியே புளிச்சு போயிருக்கும் சார். ஜூஸ் போட்டு வைப்பேன்னு சொன்னாங்க. நான் வந்து வீட்டில் ஒரு இடத்துலயே உட்காந்து வேலை பண்ண மாட்டேன். அவங்க டேபிள் வச்சிருப்பாங்க, அன்னைக்கு நான் டேபிளில் உட்காந்துருக்க மாட்டேன், வேற எங்கேயாவது உட்காந்துட்டு வேலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். பார்த்தீங்களா, நீங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஜூஸ் கொடுக்கல,
நீங்க டேபிள்ல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க வேற இடத்துல இருந்திருக்காங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னு இல்லை, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு சஸ்டெயின் நினைக்கிறேன். பிகினிங் ஸ்டேஜில் நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் நிறையா இருக்குது. ஆல்சோ நான் இவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் வந்து இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் என்னால் ஒரு குட் பொசிஷனில் இப்போ இருக்க முடியுது அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் ஆக்சுவலாக 8க்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும். இந்த 8க்கு என்னோட மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுட்டு போவேன் சார். அதை கூட எடுத்து சாப்பிட மாட்டாங்க சார். ஈவினிங் நான் 5 o'clock வந்து பார்த்தா மதியம் லஞ்சே எடுத்திருக்க மாட்டாங்க. நான் வந்து உட்காந்து ஊட்டிட்டு இருப்பேன். பின்னாடியே 1 வயசு குழந்தைக்கு பின்னாடி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்கும், அது டினை பண்ணவும் முடியாது. எனக்கு அதுதான் அந்த டைமில் இம்பார்ட்டன்ஸாக தெரியும். ஒரு வகையில் சந்தோஷம், நம்ம இன்னும் நம்மளை குழந்தைய அம்மா பார்க்குறாங்க, நமக்கு ஊட்டி விடுறாங்க, நமக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய உணர்வையும் ஒரு இடத்துல நம்ம வயசானதுக்கப்புறம் நிராகரிக்க தயங்குறோங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது அது அவங்க சொல்றது பேசல புரியுது அவங்களுக்கு? புரியுது. ஐம் நாட் கம்ப்ளீட்லி நெக்லெக்டிங். நான் அப்படி இல்லை, நடக்கும், சம்டைம்ஸ் நடக்கும். அவங்க கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத டைம் இருக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே கமிட்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. அடுத்தது அவங்க அடுத்த ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும், கமிட்மெண்ட் நிறையா வரும். ஒரு நியூ ஃபேமிலிக்குள்ளே என்டர் ஆவாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை என்ன மாதிரியே பின்னாடி நிற்பாங்களா, இல்லை இவளால் பேலன்ஸ்டாக போக முடியுமா, அங்கே ஒர்க்லேயும் ஃபோக்கஸ்டாக ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிட்டு ரன் பண்ண முடியுமா, சஸ்டெயின் ஆவாங்களா அப்படின்றது. நான் 17 இயர்ஸ் ஆகியுமே ஹெல்த் இஷ்யூஸ்னால லைட்டாக எக்ஸாஸ்ட் ஆகுறேன். இவங்க 3 இயர்ஸ்லேயே எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. சஸ்டெயின் ஆவாங்களா, இல்லை ஒரு ஷார்ட் பீரியட்லேயே சேச்சுரேட் ஆகிட்டு பர்ன் அவுட் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அந்த பயமே எனக்கு கவலையாக ஆகிடுது சார். அந்த ஸ்டேஜுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐல் கோ. ரொம்ப சீக்கிரமா வந்து சேச்சுரேட் ஆகிடுங்கிறாங்க. இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது நான் சேஞ்ச் ஆகி தான் ஆகணும். இந்த பக்கம் யார் டீச்சர் இருக்கா வேற, இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இவன் நிறைய பேர் ஸ்கூலில் வந்து இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது இப்போது எல்லா பேரண்ட்ஸும் வரணும் அப்படின்னா அதை ஒரு லீவு நாளில் வைக்கிறது தானே சரியாக இருக்க முடியும். எல்லா குழந்தைகளுடைய பெற்றோரும் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைங்களோட ஆசையாக இருக்குது. அப்படி நீங்கள் கூப்பிடும்போது ஏன் வந்து ஒரு ஹாலிடேயில் நீங்கள் வந்து அதை வைக்காமல் ஒரு வீக் டேயில் வைக்கிறீங்க? சார் மற்ற ஸ்கூல்ஸில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் வீக்கெண்ட் சாட்டர்டே தான் அதை வைப்போம். ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே சாட்டர்டேவே ஒர்க்கிங் டே தானே, சண்டே தானே நிறைய பேருக்கு லீவு மோஸ்ட்டாக எங்கள் ஸ்கூல்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சாட்டர்டே அவைலபிள் இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் அந்த நாள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெற்றோர்களுடைய இந்த ஏக்கத்தையும் குழந்தைங்களுடைய ஏக்கத்தையும் நீங்கள் பூர்த்தி பண்ண முடியலான்னு கேட்குறேன். இல்லை சார், சண்டே வந்து அவங்க ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அந்த குழந்தைங்கள ஃபீஸ் கட்டுறதோட ஸ்டாப் பண்ணிடாத, அவங்க எப்படி இருக்காங்கன்னு அது ஒரு கோ த்ரூ வச்சுக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும், டீச்சர்ஸோட கண்டினியூட்டி இருக்கணும். அந்த வீக்கெண்ட் வந்து வச்சோம் சண்டே பிளான் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு டே சண்டே தான் இருக்குது. இன்னைக்கு காலம் கடந்துருச்சு சார். அவங்களுக்கு ஸ்கூல் டைம் முடிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு அதை நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நினச்சா அது யூஸும் இல்லை, ஃபுல்ஃபில்லும் இல்லை. ஆனால் அந்த டைம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறக்கான்னு நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாத நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்கள சமாதானப்படுத்திப்பேன், அவ்வளோதான். இன்றைக்கி நான் போய் பார்க்கணும் அப்படின்னா லைஃப்பில் திருப்பி வராத சில விஷயங்கள். நிறைய குழந்தைகள் நிறைய பெற்றோர்களுடைய தேவை இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, குழந்தைகளுக்கு பெற்றோர் எங்களுடைய பள்ளிக்கு வரணும், பேரண்ட்ஸ் மீட்டிங் வரும்போது கலந்துக்கணுங்கிற ஆசை பெற்றோர்களிடம் இருக்கு. பள்ளி நிர்வாகம் எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கிற நாட்களில் வர சொன்னீங்கன்னா நிறைய பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க. தயவு செஞ்சு இதை வந்து எல்லா பள்ளி நிர்வாகமும் இதை கன்சிடர் பண்ணணும்னு நான் இங்கே வாத்தமிழா ஷோர்பாக நான் கேட்டுக்கிறேன். 16 வருஷம் 20 வருஷம் நான் குடும்பத்துக்காக வேலை செய்கிறேன், 16 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிறேன். இவ்வளோ ஓடுறது யாருக்காக சார்? எங்கள் குடும்பத்துக்காக தான் சார் நாங்கள் ஓடுறோம். அது ஏன் சார் அவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதங்கமான கேள்வியாக இருக்குது. இதுக்கு என்ன உங்களுடைய பதில்? இப்போ ரீசெண்டாக ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு எனக்கு அடிபட்டுருச்சு. அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகவும் எனக்கு யாருமே கிடையாது. ஸோ ரத்தம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் அண்ணாக்கு தான் கால் அடிக்கிறேன். 2 முறை கால் அடித்தேன், எடுக்கலை. 3ஆவது முறை கால் அடித்தேன், இடா பாப்பா ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டாரு. திரும்பவும் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சுண்ணா, என்னால் முடியல, பிளட் போயிட்டுருக்கு அப்படி சொன்னால், சரி பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பார்த்துடா பாப்பாவை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ, நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டாரு சார். அப்போ தான் சார் லாகின் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணேன். ப்ராஜெக்ட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. வெண்டாரையும் வர வச்சு நம்ம லீடர்ஷிப் கேலையும் அப்ரூவல் வாங்கியிருப்போம். கொஞ்சம் இந்த பீரியடுக்குள்ளே முடிக்கணும் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு. சரி கால் பண்ணாங்க 2 டைம்ஸு. திரும்பியும் கால் வரப்போ தான் ஏதோ எமர்ஜென்சினான்ட்டு மீட்டிங்கை ஹோல்டு பண்ணிட்டு நான் பேச ஆரம்பித்தேன் அட்டன் பண்ணி. அந்த சமயத்தில் நம்ம இதையும் இது பண்ண முடியாது, மீட்டிங்லேயும் ஒரு 2 மினிட்ஸ் தான் கேட்டிருக்கேன் சார் ஒரு எமர்ஜென்சி கால்னு.
அப்புறம் டக்குன்னு அந்த டைமில் ப்ரெசென்ட் ஆகி வச்சு சரி பக்கத்தில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போட்டோம், நம்ம கால் முடிச்சிருந்தமே கால் பண்ணலாம், நம்ம லாகின் முடிச்சுட்டு கூட இன்றைக்கி சீக்கிரமாக போய் பாப்பாவை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அன்னிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பாருங்கள், நான் மீட்டிங் முடிஞ்சதுமே கால் பண்ணுறேன்னு மீட்டிங் முடிஞ்சதுமே பாப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி ஓகே வாடா இப்போ நான்ட்டு கேட்டு அப்புறம் மறுநாளும் அதே மாதிரி சுச்சுவேஷன் மாட்டிக்கிச்சு. சரி நம்ம அப்ரூவல் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சாயினோம் நாளைக்குள்ளே, ஏன்னா லீடர்ஷிப்பு திரும்பியும் நம்ம வந்து மெயில் போட்டு அப்ரூவல் வாங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டிலே ஆகும், வெண்டாரும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. இல்லை இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? தரமணியில் இருந்தேன் சார். அவங்க வந்து ஸ்ரீபெரும்பத்தூரில் இருக்காங்க. நீங்கள் ஸ்ரீபெரும்பூரில் இருக்கீங்க, அவர் தரமணியில் வேலை செய்கிறாரு. அவர் அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே உங்கள் ரத்தம் பூரா படவுன்னு இருக்க ரத்தம்லாம் கீழே போயிடும்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாராவது பக்கத்தில் இருக்கவங்க தானே கூட்டு போவாங்க. அது ஓகே. மறுநாளும் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஓகே, இன்னொருத்தவங்க வந்து கூட்டின்னு போயிட்டாங்க, சரி இன்னொரு நாளாவது உங்களால் வர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போவுமே இல்லடா பாப்பா எனக்கு மீட்டிங் இருக்குது வர முடியாது, அப்படி நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம்ல அப்படிங்கிறதா. சரி அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஒன்றும் இல்லடா பாப்பா சரியா போயிடும், கூட்டின்னு போக சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வச்சிருக்கலாம்ல. அவங்கள கூட்டின்னு போக சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டுமே பேசிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லை. அப்புறம் நானா அகைன் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் சரியாயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் சார். சார் இப்போது நாளைக்கே அவங்க இன்கேஸ் அவங்களோட மேரேஜுக்கு எனக்கு வந்து ஒரு 100 பவுனோ போடுங்க, இல்லை ஒரு 50 பவுன் போடுங்க, நீங்கள் தானே பார்த்தீங்க செய்யணும்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல செய்யறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஓடி சேர்த்து வச்சா மட்டும்தான் அன்றைக்கி அவங்கள பார்க்க முடியும். நியாயமான ஒரு விஷயந்தான். இல்லை அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. நாங்கள் எங்களோட வேலை சிச்சுவேஷன் இப்போ இப்போ இவங்கள்ட்ட வந்து என்னால் சொல்ல முடியும், இந்த மாதிரி நடந்துருச்சு கொஞ்சம் பார்த்துக்க, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தன் வெளியிலேருந்து வந்திருக்கவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன்னா சரிப்பா நீ அதை பார்த்துக்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு போயிட்டானா நாங்களும் அவங்களோட தான் கூட தான் உட்காந்துருக்க முடியும். நீங்கள் உடனடியாக அவர் வேலையை விட்டுட்டு நான் போக சொல்ல, அவர் அடுத்த தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போற வாய்ப்பு இருக்கும்போது அதையும் அவர் செய்யல. கிடைச்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷம் போன்ல விசாரிச்சு ஆறுதல் படுத்தும் போதும் அது செய்யறது இல்லைங்கன்னு சொல்றேன். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் அந்த இடத்துல லீவ் எடுக்க முடியாது. எல்லாருமே சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. ஃபேமிலியோட சோல்ஜர்ஸே நாங்க தான் சார். ஆக்சுவலா ஃப்ரண்ட் லைன்ல நாங்க நின்றுட்டு இருக்கோம், நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்க அப்படின்றதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம். கண்டிப்பா நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஒரு பாயிண்ட்ல எங்களை புரிஞ்சுக்கணும். இப்ப இருக்க காம்படிஷன்ல பணம் தான் சார் லைஃபே. சீரியஸா என்கிட்ட ₹1 இல்லைன்னா எதிர்க்க நின்று பேசுனவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வேலையால் அவள் லைஃபை இழந்துட்டு இருக்கா சார். அவள் 2 பிள்ளைங்களையும் லைஃபையும் விட்டுருக்கா. அவள் ஆக்சுவலா சார் எனக்கு வந்து நான் மேரேஜ் ஆகலைன்னு சொன்னேன். வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு சந்தேகம் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே பேசுறது தான் சார். இவங்களுக்கு எனி டைம் கால் வருது, ஃபோன் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன், இப்படியே வீக்லி. இவளுக்கு 2011 நான் மேரேஜ் பண்ணி வச்சேன். அவள் இது 2 இயர்ஸாக வீட்டில் தான் சார், என் கூட தான் சார் இருக்கா. அவள் பையன் 8th படிக்கிறான், பொண்ணு 6th படிக்கிறான். அவங்க எங்கள் கூட அனுப்பவே இல்லை பிள்ளைங்கள. நாங்கள் ஒரு பிள்ளைங்களாச்சும் கூடன்னு சொல்லி கேட்டோம் சார். இன்னைக்கு பிள்ளைங்க லைஃப் எல்லாத்தையும் எழுந்துட்டு இருக்கா சார். அவள் நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து பர்சனல் விஷயம் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை மேரேஜ் ஆகலைன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு 2011 மேரேஜ் ஆச்சு சார். ஆனதுலேருந்தே நான் இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான் சார். பையன் தான் ஃபஸ்ட்டு 2012, பாப்பா வந்து 2014 பிறந்தாங்க. 2 பசங்க இருக்காங்க. என் ஃபீல்டு எப்படி தான் சார். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் என் ஃபீல்டு. எல்லாருக்குமே கிறிஸ்மஸ், நியூ இயரு, பொங்கல், தீபாவளினா ஃபேமிலியோடு இருப்பாங்க. நான் எல்லாருமே இருப்பாங்க ஃபேமிலியோட, நான் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த நாள். அதெல்லாம் என் ஃபேமிலியில் வந்து எனக்கு பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி இவங்க லைஃப் எப்படி இருக்குமோ, இவங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்க போன இடத்துல எப்படி இருப்பாங்க. நான் நல்லா தான் சார் இருந்தேன் ஒரு 4 வருஷம் சரியா. அதுக்கப்புறம் தான் சார் ஆரம்பிச்சது ட்ராஜரியே. ஏன்னா சந்தேகம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபைல் இப்படி தான் சேல்ஸ். நான் வந்து பேசினா மட்டும்தான் எனக்கு காசு, பேசலைன்னா எனக்கு காசு கிடையாது. அப்போது எனி டைம் எனக்கு கஸ்டமர் கால் பண்ணுவாங்க, ஒரு வெஹிக்கிளோட டீட்டெயில் கேட்பாங்க, டவுட் கேட்பாங்க. அவங்க சொல்லும் போது நான் அட்டன் பண்ணேன்னா அந்த லீடு எனக்கு வரும், இல்லைன்னா லீடு வராது. நான் என்னென்னா என் ஃபேமிலியை பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஏசி டெக்னீஷியன் சார். உங்களுக்கு தெரியும்ல, 6 மாதம் ஒர்க் இருக்கும், 6 மாதம் ஒர்க் இருக்காது. ஃப்ரீலான்சர் தான் ஆக்சுவலாக, எந்த கம்பெனி ஓரியன்டும் கிடையாது. ஸோ நான் வந்து எனக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா, சரி அவங்க ஓகே அந்த 6 மாதம் பண்ணுறாங்கல்ல, அப்போ நல்ல ராஜா மாதிரி இருக்கலாம், சம்பளம் வரும். அந்த 6 மாதம் வராதுல்ல, அப்போ யார் குடும்பத்தை பார்க்கணும்? நான் தானே பார்க்கணும். நான் கஷ்டப்படுத்த விரும்பலைன்றதுனால நான் வந்து இன்கம் ரைஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் குறிக்கோளாக இருந்தோனோ அது மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது. அதனால இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங், அங்கெல்லாம் நானும் வந்து லேக் ஆனேன். ஆனால் நான் இருந்தது ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால என் பசங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எதுனா ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீ அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும், நாங்களே பார்த்துக்குறோன்னு அவங்களே பார்த்துப்பாங்க. அப்படிலாம் பார்த்ததுனால அந்த பிள்ளைங்களுக்கு நான் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் போச்சு சார்.
ஓவர் டைமா நான் வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் அதிகாரம் செய்கிறார்? 4 மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்றாங்க. நானும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு யோசிப்பேன். ஆனா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்றதே 3 மணிக்கு தான் ஆகும். அப்ப நான் எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ நைட் ஷிஃப்ட்டை திரும்ப ஆரம்பிக்கிறது? இப்படி இல்ல. சம்பாரிச்சா தானே இவங்களை இது பண்ண முடியும், வளர்க்க முடியும். 3 வேளை செய்ய முடியல சார். சாமான் கழுவணும், எவ்வளோ வேலை இருக்கு. 3 வேளை செஞ்சா ஒரு வேளை செஞ்சுட்டா ஒரு குழம்பு 2 வேளைக்கு வச்சுக்கலாம்ல. அவங்களுக்கு பிடிக்காது. காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடுனா நான் என்ன மனுஷியா மாடா? இப்போ ஏதோ ஒரு 2 வேளை செய்யறேன், அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து அவங்களுக்கு 11:30 கிளாஸ் வந்துருவாங்க. கிளாஸை பார்த்துக்கிட்டே சாப்பாடை விட்டுருவாங்க. ஒரு சில டைம் சாப்பாடு கீழே கரிஞ்சிரும், குழம்பு கரிஞ்சிரும், இல்ல பொங்கி வந்து அந்த சாப்பாடு நொய்யுன்னு ஆயிடும். ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக். சாம்பார் பிடிக்காது, காரக்குழம்பு பிடிக்காது. அப்புறம் நான் என்ன குழம்பு வைக்கிறது நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்பைசியா செய்யணும். எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கும் உடம்பு பார்க்கணும்ல. எனக்கு 40 ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தா தானே என் உடம்பும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கெல்லாம் உட்கார்றேன். எனக்கு இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கு இந்த கழுத்து நரம்புலாம் இழுக்குது. அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டில் இப்போ நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறதுனால நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எத்தனை நாள் சமைக்கிறீங்க? உங்கள் அம்மா எத்தனை நாள் சமைக்கிறாங்க? அவ சமைக்கவே மாட்டா, சாமான் கழுவ மாட்டா, எல்லாமே நான் தான் பண்ணணும். காலைல டிஃபன் முடியாது. ஏன்னா நான் 5 மணிக்கு தான் போய் படுக்கிறேனே. வீட்டில் காலை டிஃபன் கிடையாது? ஆஹா, கிடையாது. அது ஒரு 10 வருஷமாவே கிடையாது. ஓகே, டைரக்டாக பிரஞ்ச் தான். டைரக்டா லஞ்ச். அது என்னன்னா ஒரு கொஞ்சம் 2, 3 ஆயிடும். அதுக்காக கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. என்ன பண்றது? நீங்கள் ஒரு இடத்துல குழந்தைங்களுக்கு சரியான உணவை கொடுக்கலன்னா ஒரு இடத்துல அவங்க ஆரோக்கியமாக வளர அதுதான் சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டேனே. இப்ப பெருசாயிட்டாங்கல்ல. ஸ்கூல் போகும்போதெல்லாம் நான் தானே எடுத்துட்டு போனோம். அப்பெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணி இதை ஸ்கிப் பண்ணி எப்படியோ இவங்களை கூட்டிட்டு போய் இவங்களை மேனேஜ் பண்ணி வளர்த்துட்டேன்ல. இப்போ இனிமே அவங்க பார்த்துக்கணும்ல அவங்க லைஃப்பை. இப்பயும் நானே பார்க்கணும்னா எப்படி முடியும்? என்னால் என் பிஸ்னஸ் விட முடியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அந்த பெயிண்டிங், எம்ப்ராய்டரிலாம். அப்போ என்னோட இதை என்னால் எப்படி விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? சரி, அவங்க என்ன சொல்றாங்க, குடும்பத்தினுடைய பொருளாதார பங்களிப்புல என்னுடைய வருமானங்கிறது முக்கியமான இடத்துல இருக்கு, அதை நான் செய்யறதே அவங்களுக்காக தான், அதை புரிஞ்சுக்காம குறை மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கிறாங்க. இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ சவரன் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீ இதை போடு, அதுக்கு நீ இதை போடுன்னு பேர்டன் பண்ணாம இருக்கிறது இருக்குது, வந்தா வரட்டும், வரலனா போட்டோன்ற மென்டாலிட்டி வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இருக்காது இல்லையா? அப்போ நான் பேர்டன் ஆக வேண்டாம், நான் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. நீங்க சொல்லலாம், இது எந்த பெற்றோரும் ஒத்துக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அது இருக்கிறத போட்டு என்னதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆடம்பரம் அப்படின்னா என் பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தேன். அவன் வேலைக்கு இப்பதான் படிச்சுட்டு இருக்கான், 4th இயர் இன்ஜினியரிங். அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா அதுதான் ஆடம்பரம். எக்ஸ்ட்ரா செலவே எங்களுக்கு ஆனது. ஆனா அவன் என்ன பண்றான், சொன்னா கேட்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அவ தான் வாங்கினா. நீங்க அந்த மாதிரி இதை தாண்டி வேற ஏதாவது ஆடம்பர செலவு இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு நகை சேர்க்கறதே ஆடம்பரம் தான் நான் சொல்லுவேன். அது எப்படி நான் சொல்றேன், ஏன்னா 20,000 26,000 salary வருதுன்னா அதுல 13 EMI, 13 இதுக்கப்புறம் நான் எங்க இருந்து என்னத்தை சேர்த்து வைக்கிறது எனக்கு புரியல. இல்ல, சேவிங்ஸ் தானே போகுது. சேவிங்ஸ் போகுது, பட் ஆனா வீட்டுக்குன்னு ஒண்ணு டக்குன்னு எடுக்கணும்னா பண்ண முடியுதா? வீட்டுக்குன்னு எடுத்தா ஆடம்பரங்கிறீங்க, அதுக்காக தான் நகை கடைக்கு போகுது, என்ன சேவிங்ல போகுது. இல்ல சார், இப்போ சில டைம் வந்து அவங்களுக்கு ஒர்க் வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த டைம் இன்னொரு வேலை ஏதாவது பார்த்து பண்றதுக்கு பதிலா இந்த salary ஒரு 10 இல்ல கையில இருந்ததுன்னா இருக்கிறத வச்சு அந்த மாசத்தை ஓட்டலாம் இல்லையா? அப்படி பண்ணா சேர்க்கவே முடியாது. சேர்க்க முடியாது. யாருக்கு சேர்த்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. அததான் நான் சொல்றேன். அது எப்படி வர ஒத்துப்பாங்களா சார்? சார் பணம்னு எல்லாரும் பணத்து பின்னாடி போனா வீட்டை யார் தான் சார் பார்க்குறது? காலையிலேருந்து ரேஷன் கடைக்கு போகணும், மளிகை கடைக்கு போகணும், EB ஆஃபீஸ் கட்டணும், கேஸ் கம்பெனிக்கு போகணும். எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தா 40,000 சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு எங்கள் பொண்ணு அமைதியாக ஐடின்னு கம்பெனிலே உட்காந்து இப்படி பண்ணால் வீட்டை யார் தான் சார் பார்க்குறது? நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். எங்கள் வீட்டில் 2 பொண்ணு தான். நான் ஃபியூச்சரில் போயிட்டு சம்பாதிச்சு என் மாமியார் வீட்டுக்கு கொடுத்த பிரயோஜனம் இல்லை. இருக்க வரைக்கும் நான் என் அம்மா அப்பாவுக்கு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சுட்டு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக சனி ஞாயிறு லீவை கூட வீணாக்க கூடாது, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடு கட்டியிருக்கோம் நாங்கள். என்னோட லோன் போட்டு தான் நான் கட்டியிருக்கேன், என்னோட ஆஃபீஸ் லோனில். ஸோ யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கல. அவளுக்கு பொண்ணு தான் இருக்குது, பையன் இல்லையே, யார் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவான்னு சொன்னவங்க மத்தியில் இன்னைக்கு நான் வீடை கட்டி கொடுத்துருக்கல. அவங்களுக்கு அதுவே என்னோட பெரிய சாதனை தானே சார். ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு ரிசப்ஷன் போனால் வரமாட்டா சார், வேலை இருக்குது அப்படின்னு உட்காந்து. ஒரு கோயிலுக்கு கூட்டு போனால் வரமாட்டேன்றா. பொண்ணு இருக்குன்னு வீட்டில் யாருக்குமே தெரியாது சார். எப்போ கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே போயிடுது. யாரோ வந்துட்டு கொஞ்சம் வாடினா எனக்கு வேலை இருக்குது, அவங்க வேணா இங்கே வந்து பார்த்து சொல்லு. அது முறையா சார்? ஒரு கோயில் திருவிழா கூட எங்கேயும் வரமாட்டா சார். திருவிழாக்கெல்லாம் கடைக்கெல்லாம் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இவ கூப்பிட்டு போன வரமாட்டா சார். இவ இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. என்னன்னா, யாராவது நாளைக்கு வீட்டில் உரமுறை சொந்தக்காரங்கன்னு வந்தாங்கன்னா நம்ம வந்து முகம் கொடுத்து பேசுறது கிடையாது, அவங்கள வந்து நிராகரிக்கணும் ஒன்று. அப்புறம் சமூக சூழலுக்குள்ள நம்மளை வந்து பொருத்திக்கிறது இல்லை, நீங்கள் தனியாகவே இருக்கீங்கிறாங்க. 5ல் வளையாதது 50ல் எப்படி வளையும்னு சொல்கிற மாதிரி தான். இந்த வயசில் நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு சேர்த்து வச்சதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நான் அவங்க கூட இருக்க போகிறேன். சனி ஞாயிறு எனக்கு லீவு தான், நான் அப்போ வாங்க கோவில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு தான் போகணுன்னு அப்போ எப்படி என்னால் வர முடியும் சொல்லுங்கள்?
கல்யாணம் இந்த கல்யாணத்துல இந்த முகூர்த்தத்துக்கு தான் போகணுன்றாங்க. ஸோ நீங்க போயிட்டு வாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் போனா போதும். அப்பா அம்மா நீங்க 2 பேர் போயிட்டு வாங்க. என்ன ஏன் கூப்பிடுறீங்கன்னு தான் கேட்குறேன். முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை வைக்கிறாங்க. இவளுக்கு லீவு சண்டேன்னு அன்னைக்காவும் சார் கல்யாணம் வைப்பான். கோயிலுக்கு வாங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வருவேன். ஆனால் இந்த கோயிலுக்கு இந்த நாளுக்கு வாங்க அப்படிங்கும்போது தான் பிரச்சனையாக இருக்குது. எலுமிச்சம்பழம் விளக்கு போடணும்னா வெள்ளிக்கிழமை தான் போடணும். நீ வெள்ளிக்கிழமை வர மாட்டேன்னு சொல்லுவேன். என் பொண்ணு சொன்னால அவ பேச முடியல என்கிட்ட அப்படின்ட்டு. ஏன் நான் வேலை கொஞ்சம் முடிஞ்ச பிறகு கூட பேசலாம்ல. என் பையன் அப்படி இல்லை தெரியுமா, அவன் வந்து சேர் போட்டு நான் எப்போ வேலை இல்லையோ நைட்டு என்கிட்ட 11 12 மணி வரைக்கும் என்கிட்ட எல்லாமே பேசுவான், என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஆனால் அவள் எப்படி தெரியுமா வந்து நின்றுப்பா, இப்படி நின்றுட்டு நான் கேட்பேன். ஃபோன் வைனா எப்படி வைக்க முடியும்? நான் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் என்கிட்ட பேசேன். அவங்க கிட்ட சொல்ல முடியாது, உங்ககிட்ட சொல்லலாம்ல. அதை வச்சு தானே நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நாங்களும் எவ்வளோதான் சார் வெயிட் பண்ணுறது, வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம் சார். நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் சார். வீட்டுக்கு வரதே 10:30 மணிக்கு. போய் சாப்பிட்டு கை கழுவுன அடுத்த செகண்டே திரும்ப லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுக்குவார் சார். அந்த லேப்டாப் அவருக்கு கொடுத்தப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என் வீட்டுக்காரர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு, கையில் லேப்டாப் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அதை பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது சார். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தாங்க சார். அதோட சோழி முடிஞ்சிச்சு சார். அது கொரோனாவே நம்மளை கொண்டுட்டு போயிருக்கலாம் சார். 10 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம், நாங்கள் விட்டு கொடுக்கலாம் சார். 21 மணி நேரம் யாராச்சும் வேலை பார்ப்பாங்களா சார்? சரி மந்த் எண்டுனா அப்படின்னு ஓகே சொல்லலாம் சார். மாசத்துல 25 நாளும் 21 மணி நேரம் சார். நான் வீட்டு வேலை எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் சார். அவருக்கு எந்த டென்ஷனும் கொடுக்கறது இல்லை. குழந்தைங்களை பார்க்கறது, வீட்டை பார்க்கறது எல்லாமே. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் எங்க கூட பேசுற கான்வர்சேஷன் என்ன இருக்குன்னா, எத்தனை தோசை ஊற்றணுங்க, இவ்வளோதான் சார் இருக்கும். போகும்போது ஃபோன் எடுத்துக்கிட்டிங்களா, பாய்ங்க, இவ்வளோதான் இருக்கும் கான்வர்சேஷனு. ஏதாச்சும் பசங்களை பற்றி சொல்லலாம், எதுனாலும் அந்த அந்த அம்பு அப்படியே எங்கள் மேலேயே பாயும். ஹாய் பாய் எத்தனை தோசை அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அவங்க பேசுகிற நிறைய வழிகள் இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. சரி, இது எங்களோட தப்பு மட்டும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி மாறுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாறுறோம். ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் வளர்ந்து வந்த காலத்தில் நாங்கள் பார்த்து வளர்ந்தது எப்படியோ அப்படிதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியானதுனால நாங்கள் செய்கிறது வந்து தப்பாக தெரியுது, அவ்வளோதான். அப்போ இருக்கிற அப்பா அம்மாக்கு அட்லீஸ்ட் ஒரு கையை தோளில் போட்டுக்குவாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்காரர் நம்ம கூட இருக்காரு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருன்ற ஒரு நினைப்பாச்சும் இருக்கும் சார். எந்த நினைப்புமே இல்லாமல், எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒருத்தையால் எப்படி சார் ரன் பண்ண முடியும் ஃபேமிலியை? எப்போ கொரோனா வந்துச்சோ தனி ரூம் சார். எப்போ வந்து படுக்கிறாருன்னே தெரியல சார். நானே வந்து பார்ப்பேன் லைட் ஆஃப் ஆயிருக்கா, தூங்கிட்டாரான்ட்டு. கேட்டால் பிள்ளைங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரே ரூமில் படுத்தா என்னால் தூங்க முடியல, அல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்குது, நைட்டு 3 மணி வரைக்கும் கால் இருக்குது அப்படின்னு சொல்லி 6 வருஷமா தனி ரூம் சார். வீடே ஆஃபீஸாக மாறதுனால ஆஃபீஸ் டைமில் போய் இன்டரப்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க வீடு. அவங்க சொல்கிற மாதிரி நாங்களும் பேசுறதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. வேற ஆப்ஷன் இல்லாதனால நாங்களும் இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நாங்களும் போகிறோம். எனக்கும் 1000 ப்ரெஷர் இருக்குது. அவருக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் மாதிரி எனக்கும் பிள்ளைங்களை பார்க்குறேன், நானும் டியூஷன் எடுக்கிறேன், எனக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் வந்து அதை அவர் தோளில் சுமக்க வேண்டாம், நான் பேசுகிறத லிசன் பண்ணுறதுக்காச்சும் அவர் வேணும். நான் வீட்டில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கேட்குறேன் சார், ஒரு நாள் கூட கிடையாது. 5 நிமிஷம் அது இறங்கி வந்து நானே குறைஞ்சி போய் 5 நிமிஷத்துக்கு ஆகிட்டேன் சார். 5 நிமிஷமும் இல்லை. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நேரம் கழிச்சு என் வீட்டுக்காரர் 1 மணி நேரத்துக்கு மேலே நேராக பார்க்குறேன் சார். அவ்வளோ ரசித்தேன் சார் அவரை. எதை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோன்னே தெரியாமல் போயிடுச்சு சார். பணம் காசு இருக்கட்டும் சார், அதை விட முக்கியம் லவ் சார். நானும் அவரும் லவ் யூ சொல்லியோ இல்லை அன்பை பரிமாறியோ பல வருஷம் ஆச்சு சார். இந்த கொரோனாக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் லவ் யூன்னு சொல்லாமல் தூங்க மாட்டோம் சார். அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே எங்கள் சண்டையை தீர்க்கறதுக்கு தான் இருக்குது. ஐயோ இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டா நமக்கு தான் இம்சை அப்படின்னு தோன்ற அளவுக்கு நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம் சார். என் வாயிலிருந்து டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வருது. அவர் இப்போ என் புருஷனாவே இல்லை சார். முழுக்க அதான் சொல்லுவாங்களே சார், முழுசா சந்திரமுகி ஆகிய மனைவி கங்காவை பாருன்ற மாதிரி முழுசாவே ஒர்க்ககாலிக்கான என் கணவன் ஸ்ரீதரை பாருன்னு தான் சார் சொல்லணும். 1000 கமிட்மெண்ட் இருக்கட்டும் சார், அதை விட ஃபேமிலின்ற ஒரு பெரிய கமிட்மெண்ட் தாலி கட்டியிருக்காங்க சார். அது என்ன கமிட்மெண்ட்ல கட்டினாங்க சார்? அப்புறம் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, ஒர்க்கஹாலிக்கா மாறிட்டோன்றது இருக்கு. பட் ஆனால் சூழல் எங்களை மாத்தினதுனால நாங்கள் அது கூட ஓடல சார். வா தமிழவா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இங்கே தருது சார். உங்கள் ஒய்ஃப் கேட்ட 5 நிமிஷத்தை இந்த மேடல் நான் தரேன், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? அவங்க தான் சார் கேட்டிருக்காங்க, அவங்களே சொல்லுங்க சார். நான் அதுக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன் சார். அவங்க எதிர்பார்ப்பு என்ன தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் இறங்கி வந்து ஒரு இடத்துல பதில் சொல்லணும் சார். நான் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன் சார், எங்கேயுமே எனக்கு பதிலே கிடைக்கல சார். இனிமேல் அந்த மாதிரி ஒதுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் சார். சார் முயற்சி பண்ணுவார் சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 50 பக்கத்தில் மெசேஜ் போடணும் சார். மெசேஜ் போட்டோன்னா அன்னைக்கு நைட்டு வந்து சிரிச்ச முகமாக வருவார் சார். 3 தோசை அப்படின்றத கூட சிரிச்சுட்டு சொல்லுவார் சார். அவ்வளோதான் பேச்சு, அவ்வளோதான் வித்தியாசம் நடக்கும் அந்த 50 பக்கம் மெசேஜ் போட்டால். அவர் அதுக்கு ஓகே அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் தான், ஏன்னா டைம் இருக்காது மெசேஜ் பண்ண.
இல்லை அவர்கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா அந்த 5 நிமிஷத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட இருந்து? எங்கள் லவ்வே செத்து போச்சு சார். அந்த லவ்வை கிரியேட் பண்ணவே போதும் சார். டெய்லியும் லவ் யூ சொல்லாமல் இருக்க மாட்டோம். நாங்கள் சைல்டிஷாக ஏதாச்சும் இப்படிலாம் அடிச்சுட்டு நாங்கள் எங்களோட லவ்வை வேறு விதமாக பரிமாறிக்குவோம். அது வாரத்தில் ஒரு நாள் அப்படிலாம் இருக்கா சார், டெய்லியுமே நடக்கும். அதெல்லாம் எவ்வளவோ மிஸ் பண்ணுறேன் சார். பயங்கர மன உடைச்சல் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்குள்ளேயே நான் ரொம்ப பைத்தியக்காரியாட்டம் சுற்றிட்டு இருக்கேன் சார் கொஞ்ச நாளாக. எல்லாருக்கும் சொல்லுவாங்க நாத்தனார்னால சண்டை வரும், மாமியார்னால சண்டை வரும். மனுஷங்களால சண்டை வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் சார். உயிரே இல்லாத ஒரு பொருள்னால ஒருத்தவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன லைஃப் சார் அது? உயிரே இல்லாத அந்த லேப்டாப், உயிரே இல்லாத ஃபோனு, இதனால ஒருத்தவங்களுக்குள்ள சண்டை வருது சார். இல்லை அவங்க ரொம்ப அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது என்ன தெரியுங்களா? அப்படி இல்லை நீங்கள், ஆனால் அது இந்த மாற்றத்தை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் கணவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, நல்லா தான் வச்சுக்கிட்டாரு. ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றத்தை அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நாங்களும் அதுலேருந்து வெளியில் வரணும்னு தான் பார்க்குறோம். பட் அந்த வேகத்தில் ஓட ஆரம்பித்தது இப்போ எங்களால் நிப்பாட்ட முடியல. ஸோ அதுக்கான கமிட்மெண்ட்ஸும் அதை பின்னாடி எங்களை துரத்துற வேறு வழி இல்லாத காரணத்தினால ஓட தான் செய்கிறோம். எங்களுக்கும் உணர தெரியுது, உணர்றோம் இது நம்ம சார். பண்ணுற அந்த உணர்வை நீங்கள் காட்டுங்க சார். நீங்கள் எந்திரிச்சு வாங்கம்மா. நீங்கள் முதல்ல அவங்களுக்கு எந்திரிச்சு வந்து ஒரு ஹக் கொடுங்க. நீங்கள் வாங்க. சரி, ஏற்கனவே எதுவும் பேசிட்டீங்களா சார் அவள்கிட்ட? ஏற்கனவே ஏன்னா ஏதாவது ரொம்ப சண்டை போட்டக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இனி ஒரு தடவை ஹக்பாவது பண்ணியிருந்தீங்கன்னா நான் பேசாமல் காமாக இருப்பேன்ல அப்படின்னு நிறைய தடவை சொல்லுவா. அதை ஏற்கனவே எதுவும் ஏதோ பேசிட்டீங்களா அப்படின்றதுனால கேட்குறேன். அப்படி ஒன்றும் நடக்கல சார். தங்கச்சி பேசுறது அண்ணனுக்கு கேட்டுருச்சு சார். வாங்க சார். என்னை ஈஸியாக ஏமாத்திடலாம் சார். ஈஸியாக ஏமாற்றி அவர் பிடிச்ச வேலையவே பார்க்கலாம் சார். அந்த ஏமாத்த கூட தெரியல சார். இதை விட ஒரு மனைவி ஒரு ஹஸ்பண்டை என்னை ஏமாத்தவே தெரியும், நல்லா என்னை ஏமாத்திக்கங்கிறாங்க. வாங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க. நீங்க எதையுமே கவலைப்படாம இந்த வேலைக்கு பின்னாடி ஓடுறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருந்தாரு, மோட்டர் கடை தான், பஞ்சர் தான். நல்லா போயிட்டு இருந்தது. அதுல நல்ல வீடெல்லாம் கூட கட்டணும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு அந்த கடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் ஆயிட்டாரு, வேலை இல்லை, ரொம்ப மன சோர்வாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையே எடுத்தேன். என் பையன் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி நீ காலேஜ் வரைக்கும் பண்ணிட்டு வரேன். அது யாருக்காக பண்ணுறேன்? இவங்களுக்காக தானே கஷ்டப்படுறேன். நைட்டு பகல எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சப்போர்ட்டாவாக இருக்கல நான். அது புரிஞ்சுக்க மாட்றாங்களே, அதனால தானே பணத்தை தேடி ஓடுறோம். சார் இப்போயாவது ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கேன். எவ்வளோ கேவலமாக இருப்பேன் சார், அசிங்கமாக இருப்பேன் சார். இவெல்லாம் என்னடா வாழ போகிறான், இவெல்லாம் என்னடா செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்குன்னு ஒரு வழி காட்டினது என் பொண்டாட்டி. என்னால் லவ்வே பண்ண மாட்டான், என்னால் ஒரு ஆளுன்ட்டு லவ் பண்ணான். சரி, நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணான். நம்மளால ஒரு பிள்ளை ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டாலும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். 2013 ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் மேலே கட்டில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கீழே உட்காந்து எனக்கெல்லாம் யாரா வருவான்னு சொல்லும்போது 2014 எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்ணுறது. ஊரில் உன்னை ஒரு பிள்ளை ஊரில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கடா, இல்லை உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. யாரா அந்த பிள்ளை விசாரிச்சா? இந்த பிள்ளை லவ் பண்ணுறது எனக்கே தெரியாது. இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் ஐயோ வாயா பேசுது, என்ன நம்மளை என்ன போட்டுக்கிட்டு தள்ளிட போகுதுன்னு பார்க்கும்போது ஆனால் மனசு இருந்துச்சு. நான் பிடிச்சவனுக்கா நீ என்ன வேணா பண்ணு, இப்படிப்பட்ட பிள்ளை நம்மளை பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார். எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாப்ல. என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள, இல்லைன்னா பர்மனன்ட் ஜாப் மாப்பிள்ள வேணும்னு கேட்டாப்ல. எனக்கு வந்து நான் வந்து படித்து முடித்தேன் சார். படித்து முடிச்சுட்டு ஒரு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தா பர்மனன்ட்னு சொன்னாங்க. பர்மனன்ட் ஜாப் வாங்கணும், பர்மனன்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணும்னு வெறி சார். அவங்க அப்பனாத்தா கூட ஃபோன் போட்டு நான் பர்மனன்ட் ஆகிட்டுன்னு சொல்லலை சார். மாமனார் ஃபோன் போட்டு மாமாவும் பொண்ணை கூட மாமா கூட அப்படி கேட்டப்ப எனக்கு வந்த சந்தோஷம் வேற மாதிரி இருந்துச்சு சார். நாங்கள் வந்து கிராமிய கலைஞர் சார், உரிமை அடிப்போம். இவெல்லாம் உரிமை தாண்டா அடிக்க லாய்க்கு, இவெல்லாம் வேலையே செய்ய மாட்டான்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ வந்து என் கம்பெனியில் 40,000 50,000 சம்பளம் வாங்கும்போது மேலே எங்கேயும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டு இப்படி வரும்போது இந்த மாதிரி வரும்போது இதுவே இந்த சோக்கு போனதே பல பேர் பார்த்து சோக்கெல்லாம் போயிட்டானாடா எப்பா சாமி அது இன்னொருத்தன் சொல்லி அதுவும் சோக்கு போனது கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த சோக்கு போனியாக்க என்ன அங்கே அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த சோக்கு போன. ஆனால் பேசுனது நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவன் என்னத்த பேசுனேன் அப்போ அடிச்சு மல்லு கட்டுறேன் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பேன், இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களா. பேசுகிறவன் 1000 பேசத்தான் செய்வான். அவனை முன்னாடி நம்ம எப்படி கெத்தா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் என்னோட வெறி. இவங்க சொல்கிறாங்கல்ல, நான் வந்து நீங்கள் இதையே பார்க்குறீங்க, எங்களுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு அடிபட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, மிதிப்பட்டாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏம்மா உனக்கு ஒரு 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளை ஐயா வலிக்குதுன்னு சொல்லாத அளவுக்கு இல்லைன்னா நீ பார்க்க உனக்குள்ள ஒரு வலி இருக்குது, உனக்குள்ள ஒரு வெளியே ஒரு வலி இருக்குது, கைகால் வலிக்குதுன்னா உனக்கு தெரியாதா?
நான் மேலேருந்து வேலையை பார்த்தா மீத வேலையை அம்மா உடம்பு முடியல காசு போட்டால் போயிட்டு வா, முடியலைன்னா நம்ம சொந்த பந்தம் இருக்கு, சொந்த பந்தம் கூட்டு போயிட்டு வா, நான் இதை பார்த்து நீ அதை பாருன்னு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணு சார். அதாவது கொத்தனாரே வீடு கட்டி, கொத்தனாரே பெயிண்ட் அடிச்சு, கொத்தனாரே எல்லா வேலையும் பார்த்து, கொத்தனாரே அம்பிட்டு வேலையும் பார்த்தா என்ன பண்ண, அது எதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு. வீடும் மனுஷங்களும் ஒண்ணா? குடிசை வீட்டில் இருக்க முடியும், நம்மளை இலக்காரமாக பேசி போட்டாங்க. நம்ம அதே குடிசை வீட்டில் கடைசி வரைக்கும் இருந்தா அவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து கட்டினால அந்த ஒரு வெறி. குடிசை வீட்டுலேருந்து சொந்த வீடு வாங்க, இடம் வாங்கினேன் 18 லட்சத்துக்கு, செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வரேன். வண்டி வாங்கின 1 லட்சத்துக்கு செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வரேன். என் பிள்ளைக்கு நகை செத்து போயிட்டாங்க அம்பிட்டு வரேன். என்னடா இவன் அம்பிட்டு வேலையும் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு காண்டில் இருந்திருக்காங்க சார். இவன்லாம் எப்படா வாழ்ந்து காட்டிவன் காண்டில் இருக்கும்போது எனக்கு அந்த காண்டு தான் எனக்கு வந்து சந்தோஷம். அந்த காண்டு அவனுக்கு வகுத்தெரிச்சல், அந்த வகுத்தெரிச்சல் தான் எனக்கு வந்து சந்தோஷம். இப்போ அவர் சொன்னாரு, நான் ஒய்ஃபை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன், அப்புறம் வந்து இடம் வாங்கி கொடுத்துட்டேன், வீடு வாங்கி கொடுத்துட்டேன், எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அது எதுவுமே எனக்கு வேணாம். அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார்ல அந்த ஒரு 5 minutes, அது போதும் சார் எனக்கு. அது அவர் கொடுக்கவே இல்லை. 5 years லவ் பண்ணோம் சார். 5 years லவ் பண்ணதில் அவங்க என்னை எத்தனை டைம் பார்க்க வந்திருக்காங்கன்னா, நான் இவங்க சென்னையில் இருந்தாங்க, நான் தேனியில் இருந்தேன் சார். ஒரு பொண்ணுன்னு இருந்தால் எத்தனை பேர் வந்து மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க, எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இவங்க பெர்மனன்ட் ஜாப் வாங்கணுன்றதுக்காக நான் விரதம் இருப்பேன் சார். விரதம் இருந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பெர்மனன்ட் ஜாப் கிடைச்சிது. அதை சொல்கிறதுக்காக என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் 8:30க்கு காலேஜ் பஸ் ஸ்டாப் வருவேன் அப்படின்னா 5 o'clockலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். இவங்க வந்தோடனே நான் வந்து 5 yearsல நான் அப்போ தான் உங்களை பார்க்குறேன். வந்தோடனே ஹக் பண்ணிட்டு, ஐயோ என்னாச்சு, எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க நான் உனக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக எனக்கு அன்றைக்கி ஹாப்பியாக இருந்திருக்கும். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, எனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடச்சிருச்சு, நான் உன்னை இப்போ அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அது சொல்லிட்டு நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை. அது எப்படி சொல்லியிருக்கலாம் சார், ஒரு அன்பா, இல்லைம்மா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், பெர்மனன்ட் ஜாப் கூட கிடச்சிருச்சு, நின்று நமக்கு கல்யாணம் ஆகிடும்ல, உங்கள் அப்பா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருல, அப்படி அவங்க சொன்ன மாதிரி ஏமாற்றி கூட சொல்லியிருக்கலாம். அந்த ஏமாத்துறது கூட அவங்க சொல்லலை, அந்த மாதிரி கூட சொல்லலை. எனக்கு வந்து 23 வயசு, அந்த அம்மாவுக்கு 21 வயசு. இளமை பருவம், பார்க்கணும் வரணும், அங்கே போகணும் இங்கே போகணும் யோசிக்க தான் செய்யும். அந்த இடத்துல 50 பேர் அசிங்கப்பட்ட இடத்துல நம்ம ஒரு நிலைக்கு வந்து அந்த பிள்ளை எங்கேயும் கூட்டு போவான். இப்போ இந்த பிள்ளை கையை இழுத்து போட்டு இப்படி வந்தாலும் எவன் கேட்பான், அந்த பிள்ளைய வண்டியை கூட்டு பண்ணி எவன் கேட்பான் சார்? இப்போ எவனும் எதுவும் கேட்க முடியுமா? அந்த இடத்துல அந்த ஆர்வத்தில் நான் வந்து இருமா வீட்டுக்காரம்மா ஒரு நிமிஷம் இரு. இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு அங்கிட்டு சுத்திருந்தா என் எண்ணம் புள்ளா இந்த பிள்ளைய பார்க்கணும்னு தோணுமா, இந்த பிள்ளைய போய் பார்த்துட்டே வரலான்னு தோணுமா, இல்ல வேலை பார்க்க தோணுமா? நீங்களே சொல்லுங்க. 18 லட்ச ரூபாய்க்கு இடத்த வாங்கி கொடுத்துட்டீங்க, வீடு வாங்கி கொடுத்துட்டீங்க, பைக் வாங்கி கொடுத்துட்டீங்க, பிள்ளைக்கு நகை சேர்த்துறீங்க, எல்லாம் சேர்த்துட்டீங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்க கேளுங்க. நீ சந்தோஷமா இருக்கேம்மா? சரிங்க, இவ்வளவு வாங்கி கொடுத்துட்டேன், உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? உங்களுக்கு வீடு கொடுத்துட்டேன், சந்தோஷம் இல்லையா? கார் கொடுத்துட்டேன், சந்தோஷம் இல்லையா? பேங்க்ல பணம் போட்டுட்டேன், ஏடிஎம் கார்டை அவங்க கையில் கொடுத்துட்டேன், சந்தோஷம் இல்லையான்னு ஒன்று கேள்வி கேட்கறாங்களா? நேரடியாக அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அந்த ஆஃபீஸ் பற்றியே தானே யோசிக்கிறீங்க. அந்த ஆஃபீஸ் பற்றி கூட ஒரு 5 minutes எங்ககிட்ட பேசுங்க, அந்த ஆஃபீஸை பற்றி கூட பேசுங்க, அது போதும் எங்களுக்கு. அந்த 5 நிமிஷம் இல்லை 5 மணி நேரம் கூட கொடுக்குறேம்மா, நான் ஐ லவ் யூ நான் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. அதாவது எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, நான் திருப்பி சொன்னதையே சொல்லிக்கிட்டு வேண்டியதா இருக்கு.